தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது கமல்ஹாசன் கருத்து, அண்ணாமலை பதிலடி மற்றும் ஜேபி நட்டா அவர்களின் பிரச்சாரம். கூடவே உதயநிதி அவர்களின் அண்ணாமலை பற்றிய விமர்சனம். கமல்ஹாசன் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும், டிஆர் பாலுவுக்கு ஆதரவாக அவர் பேசிய சில கருத்துக்கள் தான் அண்ணாமலையை கடுப்பேற்றிருச்சு. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். தேர்தல் இருக்கும், ஒரே ஒரு வாக்கு எந்திரம் தான் இருக்கும், அதில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், ஒரே ஒரு கட்சியின் சின்னம் தான் இருக்கும், அதுவும் இந்தியில் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததுதான் மக்களை நடுநடுங்க வைக்கும் ஒரு செய்தி. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தலைநகரையே டெல்லியிலேருந்து நாக்பூருக்கு மாற்றிடுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இதனால் மக்கள் எப்படி பயப்படுவாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? டெல்லியில் தலைநகரம் இருக்கிறதால 4 கோடி எங்களுக்கு லாபமா, இல்லை நாக்பூருக்கு போனால் 4 கோடி நஷ்டமா? ஒன்றும் இல்லையே, ஏன் நாங்கள் பீதி ஆகணும்? இந்த கமல்ஹாசனின் பேச்சை பற்றிய அண்ணாமலையின் கருத்தை ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர்கள் கேட்டாங்க. கமல்ஹாசன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் செக் பண்ணிக்கணும். அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கள் மனநிலையை பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஒழுங்காக தான் இருக்கமா அப்படின்னு. எதுக்காக தலைநகரத்தை நாக்பூருக்கு கொண்டு போய் மாற்ற போகிறோம்? யார் அவருக்கு சொன்னாங்க? ஒருவேளை ஆர்எஸ்எஸோட தலைமையகம் அங்கே இருக்கிறது, அதனால் அப்படி சொல்லியிருப்பாரோ? வேணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சம்மர் கேபிட்டல் அண்ட் வின்டர் கேபிட்டல் இருக்கா மாதிரி ஒரு வின்டர் கேபிட்டலை சவுத் இந்தியாவுக்கு பொதுவாக தமிழகத்தில் கொண்டு வரணும்னு கோரிக்கை வைங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். கமல் ஏன் இப்படி பேசினார்னு எனக்கு தெரியல. அவர் உணர்ந்து தான் பேசினாரா, இல்லைனா திமுகவிடம் தன்னுடைய மக்கள் நீதி மையம் கட்சியை விற்கிறதுக்காக இந்த கூவறாரா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கணும். கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய கட்சியை திமுகவிடம் விற்பதற்காகலாம் கூவலை. அதெல்லாம் ஆல்ரெடி விற்றுட்டார். ஃப்யூச்சரில் தன்னுடைய படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகிறதுக்காக இப்போது கூவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது, ஆமாங்க, கோயம்புத்தூர் தொகுதியில் என்னை வீழ்த்துவதற்காக செந்தில் பாலாஜியிடம் திமுகவினர் டெய்லி ஃபோன்லேயே பேசுகிறாங்களாம். பேசுங்க, என்ன பண்ணுவீங்க? வயசான பாட்டியாக இருக்காது தங்கத்தோடு கொடுப்பீங்களா, கொலுசு கொடுப்பீங்களா? கொடுத்துக்கோங்க. நீங்கள் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களிடம் இறக்கினாலும் இவங்க எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை பிடிப்போம் அப்படின்றதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. எங்களுக்கு நிறைய தேர்தல் வேலைகள் இருக்கின்றன. அதை பிடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க தங்களுடைய கடமையை சரியாக செய்வாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கேள்விகளுக்கு சரியான பதிலை அண்ணாமலை அளித்தார். உதயநிதி அவர்கள் அண்ணாமலையை பற்றி பேசும்போது, அண்ணாமலை ஆட்டு புழுக்கையை விட கீழானவர் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார். இதற்கான பதில் வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்குது. மேலும் திமுகவை ஒழிக்க நினைத்தவர்கள் ஒழிந்து போனதுதான் வரலாறு அப்படின்னு சொன்னார். புரட்சித் தலைவியை சொல்கிறாரா? மக்கள் அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. அப்படி யாராவது புரிஞ்சிங்கன்னா இதை கேளுங்க. 1977லேருந்து 13 வருஷம் புரட்சித் தலைவர் திமுகவை கூப்பில் உட்கார வச்சார். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வரும் என்ற பிம்பத்தை தூளாக நொறுக்கி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்து திமுகவை கதற அடித்தார். அப்போ இந்த வீழ்ந்து போனவர்கள் யாராக இருக்கும்? இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வை. கோபால்சாமி மற்றும் கமல்ஹாசன், இவங்க 2 பேரும் தான் திமுகவை ஒழிப்போம் அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சு விட்டு திமுக காலிலேயே விழுந்தவர்கள். ஃபைனலாக ஜேபி நட்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது சொன்ன விஷயம், ராகுல் காந்தி பெயிலில் இருக்கார், சோனியா காந்தி பெயிலில் இருக்காங்க, ப. சிதம்பரம் பெயிலில் இருக்கார், கார்த்தி சிதம்பரம் பெயிலில் வெளியே இருக்கார், சஞ்சய் சிங் பெயிலில் இருக்கார், கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார், சத்யேந்தர் ஜெயிலில் இருக்கார், மணிஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்கார், வெண்ணீலாவும் பொன்னி நதியும் அந்த ரேஞ்சுக்கு மூச்சு விடாமல் சொன்னார். இந்தி கூட்டணி தலைவர்கள் ஒன்று ஜெயிலில் இருக்காங்க, இல்லைனா பெயிலில் இருக்காங்கன்னாரு. வேறு லெவல் பேச்சு. உதயநிதியின் ஆட்டுப்புழுக்கை விமர்சனத்துக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டுப்புழுக்கை என்ன ரேட்டுன்னு அவன் அமேசானில் தேடிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய உரம் அது. கரும்பு காட்டில் காங்கிரீட் போட்ட கும்பலுக்கோ, ஏரிக்கரையில் கார்பெட்டு போட்டு நடந்த கூட்டத்துக்கோ, 17 சக்கரை போட்டிருக்கா என்று கேட்கக்கூடிய அறிவிலிகளுக்கோ இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என்று சகட்டு மேலைக்கு பதிலடி கொடுக்கிறார்கள். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி செக்யூரிட்டி வேலை கூட லாய்க்கு இல்லாதவர் என்று விளாசியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.